வாக்குத்தத்தம் உன்னுடையது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவர் கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. சகல சிருஷ்டிகளும் என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ளவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அன்பு பிள்ளையே, நீயும் என் கரத்தின் கிரியைதான். உன்னையும் நான் உருவாக்கினேன். நீ எனக்கு அருமையான பிள்ளை. நீ என்னை மகிமைப்படுத்த அநேக காரணங்கள் இருக்கிறது. எரிகோ கோட்டை தகர்ந்து விழ இஸ்ரவேல் மக்களின் துதி ஆரவாரம் காரணமாக அமைந்தது. யோசபாத் காலத்தில் அவர்களுக்கு எதிராக வந்த எதிரிகளை துதியினால் வென்றனர். ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகத்தை தந்து பலனை தந்து நல்ல ஆரோக்கியம் தந்து வாழ வைத்திருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். தாயின் கருவில் உன்னை உருவாக்கி இன்று வரை உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவராயிரு. நான் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறேன். என்னை நம்புகிற, என்னை சார்ந்திருக்கிற என் மக்களை காக்கவும் விடுவிக்கவும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஆகவே எப்போதும் என்னை துதித்து கொண்டிரு. எப்போதும் என்னை மகிமைப்படுத்து. நான் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவேன். ஆதார வசனம்: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். சங்கீதம் 89:5.